மகிமையும் உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 50 அதன் 34வது வசனம். அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இந்த அவர்கள் என்று சொல்லுவது இஸ்ரவேல் யூதா ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. பாபிலோன் ராஜ்யமானது, பாபிலோன் ராஜாக்கள் இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செய்த பயங்கரமான அடிமைத்தன அந்த பொல்லாப்பை கர்த்தர் விசாரித்து அதற்காக ஆண்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி தம்முடைய ஜனத்திற்காக அவர் வழக்காட எழுந்தருளுவதை நாம் காண முடிகிறது. இங்கே மனிதனால் தண்டிக்கப்பட முடியாத இடத்திலே பாபிலோன் தேசமானது இருக்கிறது. மனித பலத்திற்கும் மனித ஆளுகைக்கும் மனித அதிகாரத்திற்கும் முதன்மையான இடத்திலே பாபிலோன் தேசம் இருக்கிறது. மனிதனால் பதில் செய்ய முடியாத, பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்திலே பாபிலோன் தேசம் இருக்கிறது. ஆனால் அத்தேசம் தேவ ஜனங்களை சிறுமைப்படுத்தினதை கர்த்தர் கண்டு கொள்ளாமல் விடாதபடி அதை தம்முடைய ஜனங்களுடைய ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் தங்கள் வழிகளை நேராக்கின பொழுது அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து அவர்களை காத்து நடத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவர்களை சிறைப்படுத்தினவர்களை தண்டிக்கிற சூழ்நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வழக்கை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் நம்முடைய ஒரு தேவனுடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நெருக்கங்களும் பாடுகளையும் நாம் சந்தித்தாலும் கர்த்தராகிய தேவன் அப்படியே நம்மை விட்டுவிடுவதில்லை. நாம் உணரத்தக்கதான வார்த்தைகளை அனுப்பி நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது மறுபடியுமாக அவருக்குரியவர்களாய் நம்மை தெரிந்தெடுத்து பலப்படுத்தி சகாயம் பண்ணுவது மாத்திரமல்ல, நம்மை நெருக்கின ஒடுக்கினவர்கள் மத்தியிலே நம்முடைய வழக்கை அவர் விசாரித்து அதற்கு ஏற்ற தண்டனைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தினாலே அது மனிதனால் செய்ய முடியாத, பதில் செய்ய முடியாத இடமாயிருந்தாலும் கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக அங்கு வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. ஆகையால் கர்த்தருடைய தொழுவமாகிய தேவாலயத்திற்குள் நாம் பிரவேசித்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சமர்ப்பித்து கர்த்தரே நமக்காக வழக்கை நடத்த, கர்த்தரே நமக்காக காரியங்களை செய்ய, நாம் பதில் சொல்லவும் பதில் செய்யவும் முடியாத இடத்திலே கர்த்தர் நமக்காக கிரியை செய்வதற்காக நாம் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். அவர் நம்முடைய வழக்கை நடத்தி நீதியான நேர்மையான தீர்ப்புண்டாக செய்து நம்மை மகிழ செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் வழக்கை அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வழக்கை விசாரித்து அவர்களை சிறைப்படுத்தினவர்களுக்கு நீதியான தண்டனையை கொடுக்கும்படி வழக்கை விசாரித்து நடத்தின தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது, எங்கள் காரியங்களை தேவனிடமாய் கொண்டு வரும் பொழுது எங்களால் பதில் சொல்லவும் பதில் செய்யவும் முடியாத அண்டுபட்ட இடங்களிலே கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவர்கள் மத்தியிலே எங்களுக்காக வழக்காடி நீதியை நிலைநாட்டி எங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சமர்ப்பித்து உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.